ஸோ லைவ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுங்கப்பா. லைவ் ஆகிடுச்சில்ல? ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குல்லப்பா? ஸோ ஆடியோ வீடியோ ஓகேவாப்பா? ஓகே. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ நம்ம கொடுத்துட்றோம்ப்பா. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் என்னென்ன திங்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இன்ட்ரோ கிடச்சிச்சின்னா ஸோ நம்ம சேனலில் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ மைசெல்ஃப் பிரவீன். ஸோ நம்ம வந்து டிஎன்பிசி, ஏஇ அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் டெய்லி 4:30க்கு வந்தீங்கன்னா டெய்லி நம்ம ஒரு 10 கொஷின்ஸோட டிஸ்கஷன்ஸை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்லப்பா. பிஃபோர் தட் ஸோ நம்ம வந்து கோர்ஸஸும் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. ஸோ ஃபார் மோர் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கிவன் நம்பருக்கு கூப்பிடுங்கப்பா. ஓகே, நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்கன்னாலும் ஸோ கூப்பிடலாம். இல்லை நான் வந்து ஒரு பர்டிகுலர் கைடன்ஸில் படிக்கணும். ஸோ ஏன்னா இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளமேட்டிக்ஸ் இருக்கும். ஸோ நிறைய நியூமரிக்கல்ஸ் இருக்கும். இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இன்ஜினியரிங்ஸ் எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் நிறைய இன்வால்வ் ஆகும். ஜஸ்ட் அதை நீங்கள் ஒரு கைடன்ஸில் படித்தா இட் இஸ் குட். இல்லை நம்மளால் செல்ஃபாக படிக்க முடியாதான்லாம் நான் சொல்ல மாட்டேன். செல்ஃபாக படிக்க முடியும். பட் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ ஒரு கைடன்ஸ் இருந்தால் ஒரு பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த கைடன்ஸ் எப்பவுமே ப்ராப்பரான கைடன்ஸாக இருக்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா? ஸோ அந்த வகையில் நம்ம உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நம்ம ப்ரோக்ராமில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கைடன்ஸ் ப்ரோக்ராமில் ஸோ நம்ம வந்து டெய்லி லைவ் கிளாஸஸ் கொடுப்போம். ஸோ ஒரு வேளை பார்க்க முடியலை அப்படின்னா அது ரெக்கார்டடாக மாறிடும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம். வீக்லி நம்ம வீக் டெஸ்ட் இருக்கும் அண்ட் பிடிஎஃப் ஷெடியூல்ஸ் இருக்கும். ஸோ 2 years வரைக்கும் நம்மளோட கோர்ஸோடுக்கு வேலிடிட்டி நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, பிடிஎஃப் மெட்டீரியல், டெஸ்ட் சீரியஸ், வீக்லி டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன்ஸ் எவ்ரி திங் வில் பி கெட். ஓகே, ஸோ உங்களுக்கு எதுனா டீட்டெயில்ஸ் வேணும்னா ஜஸ்ட் கூப்பிடுங்க, ஐ வில் கைட் யூ. ஓகே, இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு ஷெடியூல் ஷேர் பண்ணுவேன். இந்த பர்டிகுலர் ஷெடியூல்ஸில் தான் நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஆடியோ வீடியோ கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கொஷின் 1 நம்ம போகலாமா? ஸோ பவர் சிஸ்டமோட ப்ரொடெக்ஷனோட கொஷின் 1. ஓகே, ஸோ ஜஸ்ட் எப்போவுமே நான் இந்த டிஸ்கஷனுக்கு எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன எதிர்பார்ப்பேன்னா, சார் நீங்கள் வந்து ரைட் ஆர் ராங் வாட் எவர் த திங் உங்களோட ஒரு இன்வால்மெண்ட்டை கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. கரெக்டாக? ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வால்வ் ஆனால் தான் அதை வந்து மிஸ்டேக்ஸை என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த மிஸ்டேக்ஸை சரி பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதனால் எப்போவுமே உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ வாட் எவர் யூ ஆர் ஃபீலிங், ஸோ இது இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு அசம்ஷன்ஸ் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு ஆன்சர் பண்ணலாம். அப்போ அதை வந்து ஃபஸ்ட்டு கொடுங்க. ஓகே, அதுக்கப்புறமா அதில் என்ன மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் கிவன் கொஷின். பர்பஸ் ஆஃப் பேக்கப் ப்ரொடெக்ஷன். ஸோ என்னோட பேக்கப் ப்ரொடெக்ஷன்ஸோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கப்பா. ஓகே, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பேக்கப் ப்ரொடெக்ஷன்? ஸோ எதுக்காக? டு இன்க்ரீஸ் த ஸ்பீடு. ஸோ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவா? இல்லை டு இன்க்ரீஸ் அ ரீச். ஸோ டு லீவ் நோ பிளைண்ட் ஸ்பாட்டு. டு கார்ட் அகெயின்ஸ்ட் ஃபெயிலியர் ஆஃப் ப்ரைமரி. ஸோ என்னோட ப்ரைமரியோட ஃபெயிலியரை ஆச்சுன்னா, ப்ரைமரி ப்ரொடெக்ஷன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு யூஸ் ஆகிறதுக்கா? அடுத்ததா டு லீவ் நோ பிளைண்ட் ஸ்பாட். பிளைண்ட் ஸ்பாட் இல்லாமல் இருக்குன்னா என்ன அர்த்தப்பா? ஸோ எங்கேயுமே கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ எங்கேயுமே ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம பேக்கப் ப்ரொடெக்ஷனை கொடுக்குறோமா? சரி, எங்கேயுமே ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காகலாம் நம்ம பேக்கப் ப்ரொடெக்ஷனை கொடுக்கறது இல்லை. ஸோ கிளியரா? அப்போ இந்த ஆப்ஷன் சி இஸ் ரூல்ட் அவுட். டு இன்க்ரீஸ் அ ரீச். ஸோ ரீச்சுக்கும் இதுக்கும் பெரிய சம்மந்தம் இல்லை. அடுத்ததாக ஸ்பீடையும் இது இன்க்ரீஸ் பண்ணாது. சார் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், வென் எவர் பிரைமரி ப்ரொடெக்ஷன் இஸ் ஃபெயில்ட் அவுட் அப்போ என்ன ஆகும்னா என்னோட பேக்கப் ப்ரொடெக்ஷன்ஸ் ஒர்க் பண்ணும். ஓகே, எப்பெல்லாம் என்னோட பிரைமரி ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆகுதோ அப்போ எல்லாமே என்னோட பேக்கப் ப்ரொடெக்ஷன்ஸ் ஒர்க் பண்ணும். எஸ் சுஜி, ஃபார் திஸ் கொஷின் இட் இஸ் ஈஸி தான். ஸோ இது கரெக்டு. ஸோ நிறைய டைம் நமக்கு இந்த மாதிரி பேசிக் கொஷின்ஸ் கூட கேட்குறாங்க. ஓகே, அப்போ அடுத்த கொஷின் ட்ரை பண்ணுங்க. எஸ், ஆல்ரெடி நம்ம இந்த பைலைட் வயர் ஆஃப் ஸ்கீமிங். ஸோ இது ஒரு டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் தான்ப்பா. பைலைட் வயர் ப்ரொடெக்ஷன்றது இது ஒரு புது ப்ரொடெக்ஷன்லாம் கிடையாது. டிஃபரன்ஷியல் ஸ்கீம் ஆஃப் ப்ரொடெக்ஷன் நம்ம பார்த்தோம்ல. ஸோ டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் பார்த்துருப்போம். ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் ஸ்கீமில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? வி யூஸ் த பைலைட் வயர்ஸ். கரெக்டா? அப்போ ஒரு பைலைட் வயர்ஸை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பைலைட் வயர்ஸை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா டு கெட் ஹை ஸ்பீட் ப்ரொடெக்ஷன்.
கரெக்டாக பைலட் ஒயர் எப்பவுமே ஹை ஸ்பீட் ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்காக தான். ஸோ இங்கேயே அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. பைலட் ப்ரொடக்ஷன் scheme is the most economical and provides high speed relaying operation for which transmission line? Short transmission line ka, medium transmission line ka, illa long transmission lines ka அப்படினு சொல்லி கேக்குறாங்க. பர்టిక్యులரா அவங்க லெந்த் கொடுத்திருப்பாங்கப்பா. ஓகே, சோ ஒரு லெந்த் கொடுத்திருப்பாங்க. சரி, இந்த given questionக்கு ஆன்சர் வந்து it is A only. ஓகே, எப்பவுமே பைலட் ப்ரொடெக்ஷன்ன்றது என்னோட ஷார்ட் டிரான்ஸ்மிஷனுக்கு தான். என்னோட லாங் டிரான்ஸ்மிஷனுக்கு நம்ம கேரியர் கரண்ட் ப்ரொடெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்கீமுக்கு போயிடுவோம். ஓகேயா, என்னோட ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பைலட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமை யூஸ் பண்ணுறோம். அதுலேயும் பர்டிகுலராக லைனோட லென்த்து அப்படின்னு சொல்லி உங்களை கேட்குறாங்கன்னா லைன் லென்த் அப் டு 15 கிலோமீட்டர்ஸ்க்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, பைலட் ப்ரொடெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒன்லி ஃபார் த ஷார்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, பைலட் ப்ரொடெக்ஷன்றது ஷார்ட் டிஸ்டன்ஸ் ப்ரொடெக்ஷன். ஸோ அப்போ இதுதான் என்னோட கிவன் ஆன்சர். அப்போ லாங் ப்ரொடெக்ஷனுக்கு நம்ம கேரியர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு ஸ்கீமை யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி இதையே நம்ம கிளாஸில் உங்களுக்கு பார்த்துருந்தோம். ஸோ கேரியர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமில் தான் நம்ம ட்ராப் யூனிட் அப்படின்ற சில யூனிட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். அதோட ஒர்க்கிங்கும் நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நேற்று கிளாஸில். ஸோ கிளியர் ஃபார் திஸ் ஏ தான்ப்பா. அடுத்ததான் இந்த மாதிரி மேத்ஸில் உங்களுக்கு நிறைய டைம் கொஷின்ஸ் கேட்குறாங்கப்பா. ஓகே, நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஇன்னா நிறைய கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 10 கொஷின்ஸ் கிட்ட உங்களுக்கு மேத்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மேட்சஸ் வந்து ஈஸி. 1-2 நம்மளுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண தெரிஞ்சாலே மற்றதெல்லாம் என்னால் ஈஸியாக அனாலிசிஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஃபார் திஸ் கொஷின் ட்ரை பண்ணுங்கப்பா. ஸோ இந்த மாதிரி மேத்ஸ் கொஷின் ஈஸி தான், ட்ரை பண்ணுங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், பக்கோல்ஸ் ரிலே அப்படின்ற ஒரு ரிலே பார்த்தாலே அது எங்கே யூஸ் ஆகும்? பக்கோல்ஸ் ரிலே இஸ் யூஸ்ட் இன் த இன்டர்னல் ஃபால்ட்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் இன்சிபியன்ட் ஃபால்ட்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஓகே, பக்கோல்ஸ் ரிலேன்றது என்னோட டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட இன்சிபியன்ட் ஃபால்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்ததான் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் டிரான்ஸ்லே ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ன்றது எதுக்குப்பா பார்த்தோம்? எஸ், டிரான்ஸ்லே இஸ் ஒன்லி ஃபார் த ஃபீடர் ப்ரொடெக்ஷன். ஓகே, டிரான்ஸ்லேன்றது என்னோட ஃபீடர்ஸோட ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்ததான் நெக்ஸ்ட் நம்ம கேரியர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் இப்போ கூட பார்த்தோம் பாருங்க. கேரியர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் இட் இஸ் ஒன்லி ஃபார் த லாங் ஓவர்ஹெட் லைன்ஸ். ஓகே, அண்ட் அகைன் இந்த கேரியர் கரண்ட் ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாமே ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸுக்கு தான் யூஸ் ஆகும், கேபிளுக்கு யூஸ் ஆகாது. ஓகே, அப்போ ஸோ ஆப்ஷன் ஈஸியாக என்னால் மேட்ச் பண்ண முடிஞ்சிச்சு. ஏக்கு வந்து 2, பிக்கு வந்து 1. ஸோ ஏக்கு வந்து 2, பிக்கு வந்து 1, சிக்கு வந்து 4 அண்ட் டி ரிமைனிங் 1 தான் இருக்கு. அப்போ மீதி ராங். கரெக்டா? ஸோ எஸ், இட் இஸ் பி, ஏ ஒன்லி சுஜி, ஏ தான் கரெக்ட். ஓகே, ஏ தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஸோ கிளியரா? அப்போ நமக்கு கேரியர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்னா தெரியும், லாங் லைன் இப்போ தானே நான் எழுதியிருந்தேன். ஸோ ஃபார் லாங் லென்த் ஆஃப் லைனுக்கு கேரியர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அப்போ தேர்ஃபோர் சிக்கு வந்து நமக்கு 4 தான். ஸோ கிளியர் தானே? ஸோ இது ஈஸி தானே? அடுத்ததான் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு மேட்ச் இருக்குப்பா. ஓகே, இந்த மேட்சும் ட்ரை பண்ணுங்க. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸில் இருக்கிற இந்த மேட்ச் த ஃபாலோயிங்ஸை பார்த்துட்டு போங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 10 கொஷின்ஸ் வந்தாலும் மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் கொஷின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸோ ஈஸியாகவும் நீங்கள் ஞாபகப்படுத்திக்க முடியும். ஸோ ஈஸி ஸ்கோரிங் இதெல்லாம் மேட்ச் த கொஷின்ஸ்லாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கப்பா. அகைன் இங்கேயும் பக்கோல்ஸ் ரிலே கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் இந்த இடத்துல முன்ன மாதிரி கொடுக்கல. ஸோ அந்த ஃபால்ட்டையே பர்டிகுலராக சொல்கிறாங்க. ஓவர்லோடிங் ஃபால்ட்டுக்கு என்ன ரிலே யூஸ் பண்ணுறோம்? ஆக்சுவலி இதை நம்ம பார்த்துருக்கோம். மெஷின்ஸோட ஓவர்லோடிங்க்கு நம்ம ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுப்போம்னு நான் சொல்லியிருந்தேன். அடுத்ததா என்னோட இன்டர்டன் ஃபால்ட்டுன்றது இட் இஸ் இன்சிபியன்ட் ஃபால்ட்டு. கரெக்டா? இன்டர்டன் ஃபால்ட்டுன்றது தான் நம்ம பக்கோல்ஸ் ரிலே ட்ரீட் பண்ணோம். ஓகேயா? இன்டர்டன் ஃபால்ட்டுக்கு தான் பக்கோல்ஸ் ரிலே யூஸ் பண்ணுறோம். அடுத்ததா என்னோட தெர்மல் ப்ரொடெக்ஷன் தான் ஓவர்லோடிங்க்கு நம்ம கொடுக்குறோம். ஓகேயா? ஓவர்லோடிங்க்கு நம்ம தெர்மல் ப்ரொடெக்ஷன்ஸை கொடுக்குறோம். அடுத்ததா இந்த ரெண்டுத்தை வச்சு மேட்ச் பண்ணுங்க. பி வந்து 4, டி வந்து 5. ஸோ பி வந்து 4. ஸோ அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் ராங்கு. சாரி பி வந்து 4 இட் இஸ் கரெக்டு. அடுத்ததா டி வந்து 5 இட் இஸ் கரெக்ட். மீதி பாருங்க, தப்பு 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 தப்பு, மீதி எல்லாம் ரிமைன்ஸ் ராங். ஸோ இப்போ இந்த 2 வச்சே ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டேன். மற்ற 2த்தையும் செக் பண்ணிக்கலாம்.
ஸோ டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ன்றது நம்ம அங்கேயே பார்த்தோம். இட் இஸ் யூஸ் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் த ஃபேஸ் அண்ட் எர்த் ஃபால்ஸ். கரெக்டா? ஃபேஸ் அண்ட் எர்த் ஃபால்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் அண்ட் ஃபேஸ் டு கிரவுண்டு. ஸோ கிரவுண்டுனாலும் எர்த்துனாலும் ஒன்று தானே ஆல்மோஸ்ட். ஓகே, அப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபால்ட்டு அண்ட் ஃபேஸ் டு கிரவுண்ட் ஃபால்ட்டுக்கு டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷனில் லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த பேராமீட்டர் கொடுத்துருப்பேன். அடுத்து எர்த்து ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து எஸ் இட் இஸ் ஃபேஸ் டு கிரவுண்டுக்கு. ஸோ இப்போ மற்ற திங்ஸ் எல்லாமே கரெக்டு. ஆப்ஷன் ஏ தான் எனக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ரைட், அப்போ மீதி எல்லாமே ராங் தான். எஸ், ஆப்ஷன் ஏ தான். ஸோ நெக்ஸ்ட் சுஜி, இது வந்து இந்த மாதிரி சிடியில் மெர்ஸ் ப்ரைஸ் ப்ரொடெக்ஷன்லேருந்து நமக்கு கேட்குறாங்க. மெர்ஸ் ப்ரைஸ் ப்ரொடெக்ஷன்றது என்னப்பா? இதுவுமே ஒரு டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் தான். கரெக்டாக? மெர்ஸ் ப்ரைஸ் பர்சன்டேஜ் டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமில் என்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்கன்னா, திஸ் இஸ் டெல்டா ஸ்டார் டிரான்ஸ்ஃபார்மர். The CT of secondaries in the primary and secondary winding of the transformer would be in the form of. சார், இங்க என்னோட பிரைமரியா கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ செகண்டரிஸை கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ பிரைமரி CT secondaries in the connection of primary and secondary winding of the secondary winding of the transformer would be in the form of. அதாவது டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷனில் என்னோட சிடியில் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரியில் இருக்கிற சிடி, திஸ் இஸ் பிரைமரியோட சிடி. ஓகே, இது வந்து டெல்டா ஸ்டாரா இருந்துச்சுன்னா, ஸோ என்னோட செகண்டரியோட சிடி என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார், இந்த மாதிரி என்னோட மெர்ஸ் ப்ரைஸ் ப்ரொடெக்ஷனை நம்ம என்ன சார் பார்த்தோம்? மெர்ஸ் ப்ரைஸ் ப்ரொடெக்ஷன் இல்லை டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஒரு டயக்ராமை நம்ம வரைஞ்சிருப்போம். இதில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கும். இந்த இடத்துல எக்யூப்மெண்ட் இருக்கும். இந்த எக்யூப்மெண்ட் மேபி ஜெனரேட்டராக இருக்கலாம், இந்த எக்யூப்மெண்ட் மேபி டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கலாம். பட் இந்த கேஸில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது இட் இஸ் அ டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு தான் டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ஈவன் டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமில் நம்ம என்ன சார் பார்த்துருப்போம்? எஸ், இந்த இடத்துல என்னோட ரிலேஸ் இருக்கும். இந்த ரிலேஸுக்கு பிட்வீனில் ஒரு டிஃபரன்ஷியல் காயில்ஸ் இருக்கும். அந்த டிஃபரன்ஷியல் காயில்ஸில் போகிற கரண்ட்டோட டிஃபரன்ஸை பொறுத்து தான், இந்த கரண்ட்டோட டிஃபரன்ஸை பொறுத்து என்னோட ரிலேயோட ஆப்ரேட்டிங் காயிலுக்கு கரண்ட் போகும். ஸோ என்னோட ரிலே ஆப்ரேட்டிங் காயிலுக்கு கரண்ட் போச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, என் ரிலே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். So clear? This is what differential protection scheme. This is relay operating coil. So இங்க வர current is I1 and இந்த current is I2 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். சார், இந்த இடத்துல இந்த ரெண்டு கரண்ட்டுக்கும் என்னென்னலாம் இருக்கணும்? இந்த ரெண்டு current must be in phase. The both currentல வேல்யூ டிஃபரெண்ட் இருக்கலாம். இது 1 ஆம்பியர் இருக்கலாம், இது 2 ஆம்பியர்ஸ் இருக்கலாம் மேபி. ஓகே, இங்க வந்து 1 ஆம்பியர்னா இங்கேயும் 1 ஆம்பியர்னா என்னோட ரிலே ஆப்ரேட் ஆகாது நார்மல் கண்டிஷன். ஸோ இங்க 1 ஆம்பியர், இந்த இடத்துல 2 ஆம்பியர்னா அப்போ என்ன ஆகும்? ரிலே ஆப்ரேட் ஆகும். திஸ் இஸ் மால் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றேன். மால் ஆப்ரேஷன்னா விச் மீன் ஃபால்ட் கண்டிஷன் சொல்லலாம். ஓகே, அப்போ போத் கரண்டோட வேல்யூ டிஃபரெண்டா இருக்கலாம், ஆனா ஆங்கிள் ஃபேஸ் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா சேமா இருக்கணும். ஈவன் 0 டிகிரின்னா E must be also 0 degree. Both current must be in same phase angle, in same phase. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்னோட ரெண்டு கரண்ட்டும் சேம் ஃபேஸஸ்ல இருக்கணும்னா, இவன் டெல்டா ஸ்டாரா இருக்கிறான்னா செகண்டரி எப்பவுமே என்னவா இருக்கும்னா இதுக்கு உல்டாவா இருக்கணும் சார், ஸ்டார் டெல்டா. ஓகே, ஸோ இவன் டெல்டா ஸ்டாரா இருந்தா, இவன் வந்து ஸ்டார் டெல்டாவா இருந்தாதான் என்னால எதை அச்சீவ் பண்ண முடியும்? போத் த கரண்ட் மஸ்ட் பி இன் சேம் ஃபேஸ். ஸோ இன்கேஸ் இதை என்னால மேனேஜ் பண்ண முடியல, இதை வந்து டெல்டா ஸ்டாரா இல்லாம இதை வந்து டெல்டா ஸ்டார் இருந்து இங்க ஸ்டார் டெல்டா கொடுக்காம வேற அதே டெல்டா ஸ்டார் நான் கொடுத்தேன்னா டெஃபினட்டா எனக்கு இங்க என்ன நடக்கும்னா ஃபேஸ் சீக்வன்ஸ்ல ஒரு மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ அதனால ஒரு சர்க்குலேட்டிங் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ நார்மல் கண்டிஷன்லயே ரிலே ஆப்ரேட் ஆகும். ஓகேயா? ஸோ இப்போ நார்மல் கண்டிஷன்ஸ்ல ரிலே ஆப்ரேட் ஆகக்கூடாது, ஏதாச்சும் ஃபால்ட் நடந்தாதான் ரிலே ஆப்ரேட் ஆகணும். அப்போ மால் ஆப்ரேஷன்ஸ் பண்ணாம இருக்கணும், மால் ஆப்ரேஷன் ஆகாம இருக்கணும்னா ஸோ இங்க என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, டெல்டா ஸ்டாரா அப்படியே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கிவன். ஸோ அப்படியே ஸ்டார் டெல்டா தான் நீங்க யூஸ் பண்ணணும். இது டெல்டா ஸ்டாரா இருந்ததுனால ஸ்டார் டெல்டா. ஒருவேளை இவன் டெல்டாவா இருந்தா இவன் ஸ்டாரா இருப்பான்.
ஓகே, அதே மாதிரி இவன் ஸ்டார் ஸ்டாரா இருந்தா இவன் டெல்டா டெல்டாவா இருப்பான். ஓகே, இவனுக்கு irrespective ஆஃப் த ஆப்போசிட் கனெக்ஷன்ஸை கொடுத்தாதான் என்னோட ஃபேஸ் சீக்வன்ஸ்ன்றது சேமா மேட்ச் பண்ண முடியும். ஓகே, அப்ப இந்த கிவன் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னப்பா? ஸோ இது ஒரு டெல்டா ஸ்டாரா இருக்கிற பட்சத்துல ஸ்டார் டெல்டா அப்படின்ற ஒரு கனெக்ஷனை நீங்க கொடுத்தாதான் என்னோட ஃபேஸ் ஆங்கிள் என்னவா இருக்கும்னா 0 டிகிரியா இருக்கும். ஓகே, ஃபேஸ் ஆங்கிள் இருந்தா கரெக்டா இருந்தாதான் ரிலே ஆப்ரேட் ஆகும். whenever ஃபேஸ் ஆங்கிள் ஒரு டிஃபரன்ஸ் நடந்தாலே என்ன ஆகும்? ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ்னால எப்பவுமே நமக்கு சர்க்குலேட்டிங் கரண்ட் போகும்லப்பா. நம்ம parallel ஆப்ரேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல பார்த்துருப்போம். ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் எப்பவுமே ஒரு சர்க்குலேட்டிங் கரண்ட்டை எனக்கு கொடுக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்னோட ரிலே மால் ஆப்ரேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால we always prefer opposite to the polarity. ஓகே, இங்க பிரைமரில இப்படி இருக்கான்னா செகண்டரி இப்படிதான் இருக்கணும். ஓகே, அப்ப ஃபார் திஸ் क्वेश्चनக்கு ஆப்ஷன் சி தான்ப்பா. இதே மாதிரி கிவன் क्वेश्चनல உங்களுக்கு வேற மாதிரி கூட கேட்பாங்க. டெல்டா டெல்டாவா இருந்தா இங்க என்னவா இருக்கணும்னு கேட்பாங்க. இல்ல ஸ்டார் ஸ்டாரா இருந்தா இங்க என்னவா இருக்கணும், இல்லனா ஸ்டார் டெல்டாவா இருந்தா இங்க என்னவா இருக்கணும், அது ஸ்டார் டெல்டாவா இருந்தா இது டெல்டா ஸ்டாரா இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ அங்க என்ன பொலாரிட்டி இருக்கோ, எந்த கனெக்ஷன்ஸ் இருக்கோ, ஸோ அடுத்ததா என்னோட சிடியை பொறுத்த வரைக்கும் அப்படியே உல்டாவான கனெக்ஷன்ஸ்க்கு தான் நீங்க சிடியை கொடுக்கணும். ஓகே, இது சிடி பா, இது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், இப்படிதான் நம்ம வரைவோம் இல்ல. ஸோ புரியுது இல்லப்பா? ஓகே, இந்த கிவன் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான். அடுத்ததா ஆக்சுவலி அதே மெர்ஜ் பிரைஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ல இருந்து ஒரு கொஸ்டின். ஸோ இது ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ a 3-phase 11 kV bar 66 kV டெல்டா ஸ்டார் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸோ டெல்டா ஸ்டார் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த சைட்ல என்னன்னா இட் இஸ் டெல்டா, பிரைமரி சைடு இஸ் டெல்டா, செகண்டரி சைடு வந்து ஸ்டார். ஓகே, இதோட வோல்டேஜ் என்னன்னா this is 11 kV. ஸோ இவன் என்ன செகண்டரி வந்து 66 kV. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இஸ் ப்ரொடெக்டட் பை த மெர்ஜ் பிரைஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் as a CT ரேஷியோ ஆஃப் 400/5 on the LT side. This is what LT னா, ஸோ இது என்னோட HT, இது நம்மளோட LT லோ டெர்மினல், ஹை பொட்டன்ஷியல் லோ பொட்டன்ஷியல், கரெக்டா? ஸோ அப்போ தேர்ஃபோர் இங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல தான் என்ன ஒரு CT கனெக்ட் பண்ணியிருக்காங்க. See, this is the CT of LT side. ஓகே, LT சைடில் இருக்கிற கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இருப்பாங்க. ஓகே, அந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட ரேஷியோ என்னன்னா பிரைமரியில 400 ஆம்பியர் போச்சுன்னா செகண்டரியில 5 ஆம்பியர்ஸ் வரும். ஓகே, ஸோ இதுதானே அதுக்கான மீனிங். ஸோ பிரைமரியில இது ஒரு டெல்டா டெல்டா டிரான்ஸ்ஃபார்மர்ப்பா, அதோட பிரைமரியில 400 ஆம்பியர்ஸ் போச்சுன்னா செகண்டரியில 5 ஆம்பியர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிடியோட ரேஷியோ. ஸோ அப்புறமா என்ன கேட்குறாங்க, ரேஷியோ ஆஃப் சிடி ஆன் த ஹெச்வி சைடு வில் பி ஈக்குவல் டு. ஸோ அப்போ இதோட ரேஷியோ எல்டி சைடோட ரேஷியோன்றது தட் இஸ் 400:5 சிடி ஆன் எல்டி சைடு. எல்டி சைடோட லோ டெர்மினல் சைடோட கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட ரேஷியோ 400:5 இருந்தா, ஸோ செகண்டரி சைடில் இருக்கிற சிடியோட ரேஷியோ என்ன? இங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்காம்ல இந்த சிடியோட ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேயா, இப்போ இந்த சிடியோட ரேஷியோ நம்ம என்ன பண்ணணும், we need to find. ஓகே, ஸோ வேற இங்க ஏதாச்சும் பேராமீட்டர் கொடுத்துருக்காங்களா பாருங்கப்பா, இங்க வேற எந்த பேராமீட்டர் கொடுத்துருக்காங்களா? ஸோ வேற 3 phase 11 kV. ஓகே, ப்ரொடக்ஷன் வந்து சிடி கொடுத்துருக்காங்க. ஸோ இது 5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஃப்ரம் திஸ் இதுல இருந்து இந்த செகண்டரி கரண்ட்டை நீங்க கண்டுபிடிக்கணும் ஹெச்டி சைடுக்கு. ஓகே, இப்போ பாருங்க, இது வந்து 5 ஆம்பியர்னா இந்த சைடில் இது 5 ஆம்பியர்னா, ஸோ இந்த சைடு வர்றப்போ டெல்டா கனெக்ஷன்ல இது 5 இருந்தா ஸ்டார் கனெக்ஷன்ல இதோட அவுட்புட் சைடு எப்பவுமே என்னவா இருக்கும்னா விச் இஸ் 5/√3 இருக்கும் சார். ஓகே, ஸோ இந்த சைடு எப்பவுமே 5, இந்த சைடு வந்து 5னா இந்த சைடு வந்து 5/√3. ஏன்னா மெர்ஜ் பிரைஸ் ப்ரொடெக்ஷன்ல இப்படிதான் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இது டெல்டா, இது ஸ்டார். ஸோ இவனை வந்து IL is equivalent to I phase into √3 நம்ம போடுவோம், கரெக்டா? IL is equivalent to I phase divided by √3 போடுவோம். ஆனா இங்க IL is equivalent to I phase ன்னு சொல்லுவோம். அப்ப therefore எனக்கு I phase வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், that is IL divided by √3 ன்னு போடுவோம். So this is what IL. ஓகே, அப்ப I phase வேணும்னா என்ன பண்ணணும், so which is
5/√3 அப்படின்னு போட்டிருக்கேன். அதனால தான் நான் இங்கே 5/√3ன்னு போடுறேன். புரியுது தானேப்பா? இந்த கனெக்ஷன்னால தான் இங்கே 5/√3ன்னு வருது. இதை நான் டேரெக்டாகவே எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இதை நான் ஈஸியாகவே எடுத்துக்கிறேன். ஸோ விச் இஸ் 5/√3. இங்கே 5 இருந்தால் என்னோட ஹெச்டி சைடில் எப்போவுமே 5/√3 தான் இருக்கும். ஸோ இது என்னோட ஸ்டார் டெல்டா கன்வர்ஷன் தான். ஓகே, அப்போ ஐ ஃபேஸ்ன்றது IL/√3. அடுத்ததான் நமக்கு என்ன தெரியும்? இன் போத் த டிரான்ஸ்ஃபார்மர் LT சைடு அண்ட் HT சைடு ஹேவ் சேம் பவர்னா இன் a transformer power on LT is equivalent to power on HT. ஸோ LT சைடில் இருக்கிற பவரும் HT சைடில் இருக்கிற பவரும் எப்பவுமே சேமாக இருக்கும். ஸோ கிளியர் தானே? அப்போ இதோட பவரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். பவர்னா எப்பவுமே எப்படி எழுதுவோம்? தட் இஸ் √3 VL/IL is equivalent to √3 V2 I2. ஸோ கரெக்டாக இங்கே V1 I1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் I1. ஓகேயா, டிரான்ஸ்ஃபார்மரில் போகிற கரண்ட்டு I1. ஸோ இது என்னோட V1. ஸோ இது என்னோட V2. ஸோ இங்கே போகும்ல ஒரு கரண்ட்டு, அதுதான் I2. ஸோ இப்போ அந்த I2வை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ புரியுதாப்பா? இப்போது பவரை நான் எப்படி எழுதலாம்? √3 VL/IL அப்படின்னு சொல்லி எழுதலாமா? KVA இதை நேற்று கூட நான் உங்களுக்கு எழுதியிருந்தேன். KVA இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் தட் இஸ் √3 VL/IL. அதுதான் நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே லைன் பேராமீட்டர்ஸ். ஸோ அப்போ இப்படி எழுதுகிறேன் நான். ஸோ இப்போ therefore √3 V1 I1 is equivalent to √3 V2 I2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ √3 into level into that is level KV into 100. I1 என்றது 100, 400. சேம் √3 into V2 என்ன 66 kV into I2. So √3 will cancel out na. √3 போயிடுமா? ஓகே, இங்கே K போயிடும். இங்கே 6, இங்கே வந்து 1. அப்போ therefore 400/6ன்னு வரும். ஸோ கரெக்டாக. ஸோ இப்போ I2ன்றது எனக்கு என்ன கிடைக்கும்னா தட் இஸ் 400/6 amperes. ஓகே, அப்போ இங்கே என்ன தெரியுது? ஸோ இந்த இடத்துல சிடியோட பிரைமரின்றது 400/6 amperes. சிடியோட பிரைமரின்றது 400/6 amperes. சிடியோட செகண்டரின்றது தட் இஸ் 5/√3. அப்போ இதை யூஸ் பண்ணி உங்களால் சிடியோட ரேஷியோவை சொல்ல முடியும். ஸோ ரேஷியோ ஆஃப் CT2 ஸோ பிரைமரி கரண்ட் divided by secondary current. So primary என்னப்பா நம்ம பார்த்தோம் 400/6. secondary என்னப்பா நம்ம பார்த்தோம் this 5/√3. so clear அப்ப அடிச்சீங்கன்னா என்ன சார் வரும்? 400/6 5/√3. 400/6 into √3/5. அப்ப therefore yes ஆமா, which is 8 ன்னு வருமா? 80யா? ஸோ 80. அடுத்ததா நெக்ஸ்ட்டு இதை வந்து 3 into 2ன்னு பிரிக்கலாமா? 3 into 2ன்னு பிரிக்கலாம், which is √3 into √3. ஸோ அப்படின்னு பிரிக்கலாம். இதில் ஒரு √3 இதில் ஒரு √3 போச்சுன்னா அப்போ ஃபைனலாக இது ஒரு 2 டிவைட் பண்ணால் 40. ஸோ 40/ இதுவும் கேன்சல் ஆகிடுது இல்லை? ஸோ இதுதான் கேன்சல் ஆகிடுது. 40/√3. ஓகே, இதுதான் இதோட டர்ன்ஸ் ரேஷியோ which is 40/√3 தான் ஆன்சர். இங்கே ஆப்ஷன் இருக்கா பாருங்க. ஸோ ஆப்ஷன் வந்து 40/√3. ஸோ இங்கே என்ன இருக்குது? 1:23, 23:1, 23:3, 3:23ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள் சார், இது வந்து என்னவா இருக்கலாம்? 23 என்னவா இருக்க முடியும்? ஸோ இதை வந்து 23க்காக ரெடியூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ இது என்னவா இருக்கும்? இது 1க்காக தான் ரெடியூஸாக இருக்கும். இதை 23/1ன்னு கூட எழுதலாம்ப்பா. ஓகேயா? ஸோ 40/√3 23/1 எழுதலாம், which is அந்த primary side is 23 and the secondary side is 1. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் தான், இந்த ஆப்ஷன்ஸ் தான் வர முடியும். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தாலே தெரியுது. இங்கே 1:23ன்னு போட்டிருக்காங்க, தப்பு. ஓகே, ஸோ ஆன் த HV சைடு கரெக்டாக, அந்த HT சைடு பார்த்தீங்கன்னா 23 தான் இருக்குது. ஸோ இப்போ 23:1 தான் இருக்குது. அடுத்து 23:3 வராது, 3:23 வராது. அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர் வரும். ஸோ கிளியராப்பா?
அப்போ 23:1 தான் என்னோட சிடி ரேஷியோ. செகண்டரி சைடில் இருக்குல்லப்பா, அதோட சிடி ரேஷியோ என்ன அப்படின்னா which is 23:1. ஸோ புரியுதாப்பா, இந்த கொஷின் புரியுதா? ஸோ சிம்பிள் தானே. எஸ் சுஜி 23:1 தான். ஓகே, ஸோ எஸ் இந்த கொஷின் புரியுது இல்லை, இதில் எந்த டவுட்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். புரியுதா? சிம்பிள் தான்ப்பா. இந்த கிவன் கொஷினில் கொடுத்துருக்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸை யூஸ் பண்ணி செகண்டரி கரண்ட்டையும் செகண்டரியோட ப்ரைமரி கரண்ட்டையும் கண்டுபிடிச்சி சிடியோட ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டா போதும். ஓகே, இந்த மாதிரியான கொஷின்ஸும் நமக்கு கேட்க சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. ஓகே, அப்போ தான் ஒரு கிவன் சப்ஜெக்டில் அவுட் ஆஃப் ஒரு 90% ஆஃப் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஒரு சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்கன்னா 50% மார்க் எடுக்கிறதுனால ஒரு யூஸும் இல்லை. ஏன்னா என்றைக்குமே ரிசல்ட்டில் 50% மார்க்குன்றது இருக்காது. அப்போ நீங்கள் ஒரு 70% மார்க் வேணும்ல, அப்போ அதுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டில் 90% மார்க்குக்கு ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து உங்களால் அதர் சப்ஜெக்ட்ஸில் ஒரு வேளை நீங்கள் கம்மியாக எடுத்தாலும் அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஷின் படிங்க. டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அ ஜெனரேட்டர் மேக்ஸ் use of the principle that normal conditions and the current bar current is. அதாவது டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷனை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஜென்ரேட்டர் மேக் யூஸ் ஆஃப் த பிரின்சிபல் தட் அண்டர் நார்மல் கண்டிஷனில். ஸோ அண்டர் நார்மல் கண்டிஷனில் சிம்பிளாக டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷனை அண்டர் நார்மல் கண்டிஷனில் என்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ தான் நம்ம அந்த டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இதுதான்ப்பா டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமு. ஸோ இங்கே வந்து 1 ஆம்பியர் போச்சு, இங்கேயும் 1 ஆம்பியர் போச்சு அப்படின்னா திஸ் இஸ் அசியூம்டு டு பி நார்மல் கண்டிஷன். இங்கே 1 ஆம்பியர், இங்கே 2 ஆம்பியர் அப்படின்னா திஸ் இஸ் ஃபால்ட் கண்டிஷன். ஸோ எப்போ இந்த எக்யூப்மெண்ட்டில் ஏதாச்சும் ஃபால்ட்டு, இன்டர்னல் ஃபால்ட்டு, ஓகே, ஸோ ஏதாச்சும் இன்டர்னல் ஃபால்ட் அக்கர் ஆச்சுன்னா அப்போ தான் இந்த ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் வந்து இந்த டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் வந்து ஒர்க் பண்ணும். எக்ஸ்டர்னல் ஃபால்ட்டுக்கு இந்த ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ஸ் வந்து ஒர்க் பண்ணாது, ரைட்? அப்போ தேர்ஃபோர் இந்த ஸ்கீம் தான் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். At the neutral end of the phase winding is 0. Neutral end of the phase winding ன்றது இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தை. அடுத்ததா in each of the phase winding is identical. So அடுத்ததா at both the ends of the phase windings are equal. Okay, so என்னோட both the ends are equal இருந்துச்சுன்னா நமக்கு என்ன தெரியும்? This is normal condition. Okay, at the two ends of the phase windings are unequal. Yes, அதாவது unequal current flow ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேயும் பாருங்க கரண்ட்னு தான் சொல்றாங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல the currents of the two ends of the phase windings are unequal தான். ஸோ கிளியரா? இது அகைன் கரண்ட் பை கரண்ட்னு போட்டிருக்காங்க, ஏதோ மேபி மிஸ்டேக்காக இருக்கலாம். ஓகே, the currents at the two ends of the phase windings are unequal னா என்னப்பா? This is operation. This is the relay operation. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க? அண்டர் நார்மல் கண்டிஷனில் டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன்ஸ் அண்டர் நார்மல் கண்டிஷனில் த கரண்ட் அட் த போத் எண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸ் வைண்டிங்ஸ் ஆர் ஈக்குவல். அண்டர் டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன்ஸ் அண்டர் த ஃபால்ட்டி கண்டிஷனில் அட் போத் த எண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸ் வைண்டிங்ஸ் ஆர் அன்ஈக்குவல். கரெக்டா? அப்போ இந்த கிவன் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னப்பா? திஸ் இஸ் சி தானே. ஏன்னா இங்கே கேட்கறது நார்மல் கண்டிஷன்ஸை கேட்குறாங்க. ஸோ ஒருவேளை ஃபால்ட் கண்டிஷனை கேட்குறாங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ இது நார்மல் கண்டிஷன்றதுனால சி, ஃபால்ட் கண்டிஷனாக கேட்டாங்கன்னா தட் இஸ் ஆப்ஷன் டி தான். ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஸ்டின் படிங்களேன். ஆல்ரெடி இந்த ரிலேஸில் நான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸை பற்றி கிளாஸ்லேயே டீச் பண்ணியிருக்கேன். சார் அண்டர் ரீச்சு, அடுத்ததா டிபெண்டபிலிட்டி அப்படின்றதெல்லாம் ஒரு சில ப்ராப்ளம்ஸு. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எப்போ சார் நடந்திருக்கும் நமக்கு? அண்டர் ரீச் ப்ராப்ளம் அண்ட் டிபெண்டபிலிட்டி ப்ராப்ளம்லாம். எஸ், நம்ம எஃபெக்ட் ஆஃப் ஆர்க் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் பார்த்துருப்போம். டியூ டு த எஃபெக்ட் ஆஃப் ஆர்க் ரெசிஸ்டன்ஸ், த எஃபெக்ட் ஆஃப் ஆர்க் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட்ஸ் அண்டர் ரீச் அண்ட் டிபெண்டபிலிட்டி ப்ராப்ளம் இன் த ரியாக்டன்ஸ் ரிலே அண்ட் இம்பிடன்ஸ் ரிலே. கரெக்டா? மோ ரிலேல இந்த எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ கரெக்டா? எஸ், அதாவது ரியாக்டன்ஸ் ரிலேல இருக்காது. ஏன்னா இந்த இந்த ஃபால்ட்டை பற்றி நான் உங்களுக்கு நடத்திருப்பேன். ஆர்க் ரெசிஸ்டன்ஸ், கரெக்டா சார்? ஆர்க் ரெசிஸ்டன்ஸ்னால என்னவாகும்? பிகாஸ் ஆஃப் ஆர்க் ரெசிஸ்டன்ஸ் RAC இஸ் ஆடட். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்க் இஸ் ஆடட். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்க் ஆட் ஆச்சுன்னா என்னோட டயக்ராம், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்க் ஆட் ஆச்சுன்னா என்னோட டயக்ராம், திஸ் இஸ் RX டயக்ராம்.
ஸோ அப்போ இந்த டயக்ராம் என்னவாகும், இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் this side, கரெக்டா? அப்போ மூவ் டுவர்ட்ஸ் த ரைட் சைடு. அப்போ என்னோட ஆர்எக்ஸ் டயக்ராம் ரைட் சைடில் மூவ் ஆகும். ஸோ இதனால என்னால் ரிலேஸில் பிகாஸ் ஆஃப் இதனால என்னோட ரிலேஸில் இட் கிரியேட்ஸ் அண்டர் ரீச் அண்ட் டிபெண்டபிலிட்டி ப்ராப்ளம். சார் இதுவுமே ரொம்ப பர்டிகுலராக எதில் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட ரியாக்டன்ஸ் ரிலே இம்பிடன்ஸ் ரிலே. ஏன்னா ரியாக்டன்ஸ் ரிலேவை பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ஸ் ரிலேவோட பேராமீட்டர்ன்றது இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும்பா. ஓகே, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைனு ரைட்டில் மூவ் ஆகுதுனாலும் ஒன்றும் தெரியாது, லெஃப்டில் மூவ் ஆகுதுனாலும் ஒன்றும் தெரியாது. அதனால இந்த ரியாக்டன்ஸ் ரிலே மட்டும் அஃபெக்டே ஆகாது. ஆனால் இம்பிடன்ஸ் ரிலேல நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இம்பிடன்ஸ் ரிலேன்றது இட் இஸ் இம்பிடன்ஸ் ரிலே. இப்போ இந்த டயக்ராம் ரைட் சைடில் மூவ் ஆகுதுன்னா டெஃபினட்டாக என்னோட பவர் ஸ்விங்கால் அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த பேராமீட்டர் தான் இட் கிரியேட்ஸ் அண்டர் ரீச் அண்ட் டிபெண்டபிலிட்டி ப்ராப்ளம். அடுத்ததாக இதனால யார் ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இம்பிடன்ஸ் ரிலே இஸ் மோஸ்ட்லி அஃபெக்டட். இம்பிடன்ஸ் அண்ட் மோர் ரிலே. ஸோ கரெக்டாக இதுதான் என்னோட பேராமீட்டராக பார்த்துருந்தோம். ஸோ கிளியரா? அடுத்ததா இந்த அண்டர் ரீச் இருக்கு பாருங்க, இந்த அண்டர் ரீச் இதனால மட்டும்தான் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. பிகாஸ் ஆஃப் ஆஃப்செட், டிசி ஆஃப்செட் நம்ம பார்த்துருப்போம், டிசி ஆஃப்செட். ஸோ இதனாலையும் நமக்கு என்ன வரும்னா அண்டர் ரீச் நடக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு காசஸ் தான் அண்டர் ரீச்சஸ். ஸோ ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படிங்க. The effect of arc may causes under reach problem. Yes, under reach and dependability problem வரும். எஸ், அப்போ பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் பியூர்லி கரெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னா விச் இஸ் ராங், ஆப்ஷனே வராது. ஏன்னா அது 100% கரெக்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் டி இஸ் நாட் கரெக்ட் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தெரிஞ்சாலே போதும். ஸோ ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு தெரிஞ்சாலே போதும், ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ அடுத்ததா எஃபெக்ட் ஆஃப் அன் இன்டர்மீடியட் கரண்ட் சோர்ஸ். சார் இன்டர்மீடியட் கரண்ட் சோர்ஸா? இதில் எங்கே கரண்ட் சோர்ஸ் இன்டர்மீடியட்ன்ற ஒரு பேராமீட்டரே இல்லை. ஆக்சுவலி இது ஒரு ராங்லி ஃப்ரேம்டு. ஓகே, இப்படி ஒரு வார்த்தையே இந்த இடத்துல நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ கிளியரா? ஸோ அப்போ டெஃபினட்டாக செகண்டுன்றது இட் இஸ் ராங். அப்போ ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிடுச்சு. ஆன்சர் வந்து 1,4 தான் கரெக்டுன்றது. ஓகே, ஸோ அடுத்ததா இந்த தேர்டும் பாருங்களேன். ஸோ த எஃபெக்ட் ஆஃப் இன்டர்மீடியட், ஆக்சுவலி இந்த இன்டர்மீடியட் லோடு அப்படின்ற ஒரு வார்த்தை சோர்ஸ்ன்றதெல்லாம் கிடையாது. ஸோ அதனாலலாம் அண்டர் ரீச் வந்து வராது. ஓகே, சி இந்த லோடுனால, இந்த ஃபைனட்டாக இருக்கிற அந்த லோடுனால சோர்ஸ்னாலலாம் இந்த ரிலேஸ் வந்து அஃபெக்டே ஆகாதுல்லப்பா. ஓகே, ஸோ அங்கே இருக்கிற அந்த சிடியோட ரேஷியோஸு அண்ட் தென் அங்கே இருக்கிற இந்த ரியாக்டன்ஸ் ப்ராப்ளம், ஆர்எக்ஸ் டேபிளோட டிஸ்டன்ஸு, அதோட ஸ்பேஸு, இதுதான் என்னோட ரிலேஸை மால் ஆப்ரேட் பண்ணுச்சே தவிர சோர்ஸோ லோடோலாம் என்னோட ரிலேவை மால் ஆப்ரேட் பண்ணலை. ஓகே, அடுத்ததா த பிரசன்ஸ் ஆஃப் டிசி ஆஃப்செட்னால இந்த ரிலே ஓவர் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ், கரெக்டா? எஸ், இதுக்கு வந்து ஓவர் ரீச், அண்டர் ரீச் கிடையாது. ஓகே, அப்போ therefore கரெக்ட். அப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். த பிரசன்ஸ் ஆஃப் டிசி ஆஃப்செட் இன் த ஃபால்ட் கரண்ட் மே காஸ் ரிலே டு ஓவர் ரீச். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து பி தான். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே தப்பு தானே? ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே தப்பு தானே? இப்போ கிளியர் தானே? அப்போ ஆப்ஷன் பி தானே இதுக்கு ஆன்சரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்ல. அடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்ததா எ லைன் ட்ராப் in the carrier current relaying tuned to a carrier frequency represents a line trap carrier current relaying tuned to a carrier frequency presence. so நேத்து நம்ம பார்த்திருந்தோம் லைன் ட்ராப் எதுக்காகன்னு சொல்லி பார்த்திருந்தோம். it used to provide high impedance. so யாருக்கு கொடுத்தான்னு சொன்னா yes, high impedance to the carrier signals.
ஓகே, என்னோட கேரியர்ஸ்க்கு நமக்கு ஹை ஃப்ரீக்வன்சி கொடுத்துச்சு. ஆனால் பவர் ஃப்ரீக்வன்சி அதாவது பவர் சிக்னலுக்கு பவர் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன இம்பிடன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோமா? ஸோ கிடையாது. ஸோ பவர் ஃப்ரீக்வன்சியை இது அஃபெக்ட் பண்ணாது. இட் அஃபெக்ட்ஸ் ஒன்லி த கேரியர். என்னோட கேரியர் சிக்னலோட இம்பிடன்ஸை மட்டும்தான் அதிகம் பண்ணுமே தவிர ஸோ என்னோட பவரோட இம்பிடன்சஸை அது அஃபெக்ட் பண்ணியிருக்காது. பவர் வந்து ஸ்டில் ரிமைன்ஸ் சேம் தான். பவரோட ஃப்ரீக்வன்சி ஸ்டில் பவரோட ஃப்ரீக்வன்சி நமக்கு என்னவா இருக்கும்? 50 ஹெர்ட்ஸாக தான் இருக்கும். ஆனால் இந்த கேரியரோட ஃப்ரீக்வன்சி எப்பவுமே ஆல்மோஸ்ட் 25 to 50 கிலோ ஹெர்ட்ஸ் இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஓகேயா? ஸோ இது எப்பவுமே பவர் ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸில் இருக்கும். ஆனால் இந்த கேரியர் வந்து எப்பவுமே இன் கிலோ ஹெர்ட்ஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். இங்கே பாருங்க, ஹை இம்பிடன்ஸ் டு கேரியர் ஃப்ரீக்வன்சி லைன் ட்ராப்போட யூஸ். எஸ், அப்போ ஹை இம்பிடன்ஸ் டு த கேரியர் ஃப்ரீக்வன்சி பட் லோ இம்பிடன்ஸ் டு த பவர் ஃப்ரீக்வன்சி. எஸ், இதுவுமே கரெக்டு தான். ஓகே, அப்போ இதுவுமே கரெக்ட். ஆப்ஷன்ஸ் மற்றதெல்லாம் பாருங்க, லோ இம்பிடன்ஸ் டு போத், ஹை இம்பிடன்ஸ் டு போத், லோ இம்பிடன்ஸ் டு கேரியர்ன்றது தப்பு. அப்போ இதுக்குமே ஆப்ஷன் ஏ தான்ப்பா. ஓகே, அப்போ லைன் ட்ராப் இஸ் யூஸ்டு டு ப்ரொவைட் ஹை இம்பிடன்ஸ் டு த கேரியர் ஃப்ரீக்வன்சி அண்ட் லோ இம்பிடன்ஸ் டு த பவர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ என்னோட பவர் ஃப்ரீக்வன்சிக்கு கம்மியான இம்பிடன்ஸையும் கேரியர் ஃப்ரீக்வன்சிக்கு அதிகமான இம்பிடன்ஸையும் ப்ரொவைட் பண்ணும். ஓகே, அடுத்ததா ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அ large squirrel gauge induction motor. Protection of large squirrel gauge induction motor against single phase normally. Against single phase normally. சார், பொதுவா என்னோட இந்த ஸ்குரில் கேஜ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் பவர் ஃப்ளோன்றது எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும்ப்பா. ஆக்டிவ் பவரோட ஃப்ளோன்றது டைரக்ஷன்ஸ் மாறவே மாறாது, எப்பவுமே இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால இதில் ஆக்டிவ் பவர் ஃப்ளோவோட டைரக்ஷன்ஸ் மாறாததுனால நம்ம எப்பவுமே இந்த ஓவர் கரண்ட் ரிலேவையோ டைரக்ஷனல் ரிலேவையோ யூஸே பண்ண முடியாது. ஓகே, ஓவர் கரண்ட் ரிலேவையோ டைரக்ஷனல் ரிலேவையோ நம்ம யூஸ் பண்ண முடியாது. அண்ட் டிஃபரன்ஷியல் ரிலே ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சார், டிஃபரன்ஷியல் ரிலே ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து ஃபார் லார்ஜ் ரேட்டடுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் ஸ்மால் ரேட்டட் அதுலேயும் இண்டக்ஷன் மிஷின்ஸ்க்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. பர்டிகுலராக டிரான்ஸ்ஃபார்மர் ஜெனரேட்டர்ஸ்க்கு தான் நம்ம இதை பார்க்குறோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர், ஜெனரேட்டர்ஸ் அண்ட் ஃபீடர்ஸ், ஸோ பஸ் பார், இந்த மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்ஸில் மட்டும்தான் நம்ம இதை பார்க்குறோம். ஸோ இண்டக்ஷன் மோட்டாருக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகே, நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் ரிலேன்றது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, என்னோட நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் ரிலேஸ் தான் இட் இஸ் ஃபார் த லார்ஜ் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ லார்ஜ் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாருக்கு நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் ரிலேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். கரெக்ட் சுஜய். ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்ததா, the frequency of the carrier in case of carrier current pilot scheme. கேரியர் கரண்ட் பைலட் ஸ்கீம்ல நம்ம யூஸ் பண்ற அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் கேரியர் என்ன? ஸோ கேரியர் கரண்ட் பைலட் ஸ்கீம்ன்றது சேம் கேரியர் கரண்ட் ப்ரொடெக்ஷன்ல நம்ம பைலட் ஸ்கீமை யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி தான். பட் இந்த இடத்துல அங்கே நம்ம இன் 50 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும்னு சொன்னோம்ல. பட் இந்த ஏரியாவில் நம்ம வர்றப்போ இன்னும் வெரி எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் லைன்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் லைன் யூஸ் ஆகுதுன்னா விச் மீன் இன்னும் அதிகமான ஃப்ரீக்வன்சியை நம்ம கேரியரில் ஜெனரேட் பண்ணுவோம். ஓகே, கேரியரோட ஃப்ரீக்வன்சி இன்னும் அதிகமாக நம்ம கொடுப்போம். ஸோ அப்போ அங்கேயே 25 வரைக்கும் பார்த்தோம்ல. ஸோ இங்கே 25 கிடையாது. ஸோ மீதி இது கம்மியாக இருக்கவும் சான்ஸ் இல்லை. ஸோ அடுத்ததா என்னோட 50 to 500 கிலோ ஹெர்ட்ஸ் ரேஞ்சுக்கு தான் என்னோட இந்த கேரியர் கரண்ட் பைலட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே அப்பா, ஸோ புரியுதா? ஃபார் திஸ் கொஷினுக்கு ஆன்சர் இஸ் ஆல்மோஸ்ட் 50 கிலோ ஹெர்ட்ஸ்லேருந்து 500 கிலோ ஹெர்ட்ஸ்க்கு. ஓகே, கேரியர் கரண்ட் வந்து 50 to 500. எஸ், ஹை ஃப்ரீக்வன்சி தான். இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி தான், நம்ம அங்கேயே பார்த்துருந்தோம். ஸோ கிளியரா? எஸ், இட் இஸ் ஹை ஃப்ரீக்வன்சி தான். கேரியர் கரண்ட்ன்றது ஹை ஃப்ரீக்வன்சி அண்ட் லாங் லைன்ஸில். ஓகே, லாங் லைன்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப் டு திஸ் கிளியர் தானப்பா? ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததான் நாளைக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ரிமைனிங் என்னோட பேரலல் ஆப்ரேஷன் அண்ட் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அந்த அடுத்ததாக ரிமைனிங் அந்த ஆக்சசரிஸ்
ஆக்சிலரி பார்ட்ஸ், கரெக்டா? ஆக்சிலரி பார்ட்ஸ், இந்த ஆக்சிலரி பார்ட்ஸ் பேரலல் ஆப்ரேஷன், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். இன்னும் அதுல நமக்கு ஒரு 2 டிஸ்கஷன்ஸ் கிட்ட இருக்கும்பா டிரான்ஸ்ஃபார்மர்ல. ஓகே, அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டா ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் அந்த ப்ரொடெக்ஷனோட டிஸ்கஷன்ஸ் முடிஞ்சிடும். அடுத்ததான் நம்ம சர்க்யூட் பிரேக்கர்ஸ் அந்த மாதிரி போயிடலாம். ஓகே, சர்க்யூட் பிரேக்கர்ஸ்லாம் பார்த்துட்டு அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸை நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடுவோம். ஓகேயா? ஸோ ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு இந்த ஒவ்வொரு டே கொஷின்ஸ்லையும் முடிஞ்ச வரைக்கும் ரிப்பீட் ஆகாத வேற ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி, வேற ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கிற மாதிரியான கொஷின்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரிப்பீட் ஆகிற எந்த கொஷினையும் நான் கொண்டு வரலப்பா. ஓகே, ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் நிறைய பார்க்க நிறைய நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களோட ஃபைனல் எக்ஸாமில் அது கண்டிப்பாக உங்களோட மார்க்கை பூஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு செஷனில் நம்ம பார்ப்போம்ப்பா. இன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹவு டு சால்வ் மோர் ஃபாஸ்ட்லி சார். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சால்வ் பண்ணணும்னா இது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மாதிரி பேட்டர்னில் சால்வ் பண்ணியிருக்கணும்ப்பா. ஓகே, ஸோ நீங்கள் அந்த பேட்டர்னில் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாமா? அதனால தான் நம்ம எப்பவுமே நம்பர் ஆஃப் கொஷின்ஸை நிறைய பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். இது ஆல்ரெடி நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? வளவலான்றதை எழுத மாட்டீங்க, தேவையில்லாத டேட்டா எழுத மாட்டீங்க. இந்த கிவன் கொஷின்ல என்ன வேணும், அப்போ அதுக்கு என்ன ஃபார்மேட் வேணும், அதை மட்டும் எழுதுவீங்க, அதை மட்டும் எழுதி சால்வ் பண்ணுவீங்க. அதனால தான் இந்த கொஷினை நீங்கள் முன்னாடி ஒரு முறை சால்வ் பண்ணியிருந்தாலோ இல்லை அந்த கான்செப்ட்ஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணியிருந்தாலோ அப்போ அது மாதிரி பண்ணி இருக்கிற பட்சத்தில் ஈஸியாக உங்களால சால்வ் பண்ணிட முடியும். அதை அந்த பேராமீட்டர் எது வேணுமோ அந்த இடத்துல போடுவீங்க. இப்போ இந்த இடத்துலையுமே இங்கேயுமே நம்ம ஒரு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். கரெக்டாக ஒரு சிடி ரேஷியோவை போட்டு அதில் இருந்து இதோட சிடி ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி கிவன் ப்ராப்ளமில் நமக்கு என்ன பண்ண வேணாம், இந்த மாதிரி அனாலிசிஸ்லாம் பண்ணவே வேண்டாம். சிம்பிளாக என்ன தெரியும், இந்த பவர் கம்பேரிசன்ஸ் பண்ணுவேன். இந்த பவர் கம்பேரிசன்ஸ் பண்ண உடனே என்னோட செகண்டரி பவர் கிடைக்கும். ஸோ அப்போ செகண்டரி பவர் 400 bar 6 ஆம்பியர்னு கிடைச்சிச்சா, அவ்வளோதான். அதால் அப்படியே இந்த 5/√3 டிவைட் பண்ண கூட மாட்டேன், அப்படியே நான் செக் பண்ணுவேன். சரி, இதை டிவைட் பண்ண என்ன வரும் அப்படின்றத செக் பண்ணுவேன், அப்படியே ஆப்ஷன் பார்ப்பேன். ஸோ என்ன வேணும், எப்பவுமே ஒரு கொஷினை ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணணும்னா அந்த கிவன் கொஷினை நீங்கள் முன்னாடி சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி பேட்டர்னில் அதே கொஷினை சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா யாராலையும் சால்வ் பண்ணியிருக்க முடியாது. அந்த பேட்டர்னில் நீங்கள் சால்வ் பண்ணி அடுத்ததாக அந்த ஏரியாவில் அந்த கான்செப்டில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் போதும். 2 பாயிண்ட்டு. ஒன்று கான்செப்டோட கான்ஃபிடென்ட்டு. கான்செப்ட் நமக்கு நல்லா தெரியும். ஓகே, ஸோ அடுத்ததா எதை பண்ணணும் அப்படின்றது தெரியும். டைரக்டாக எழுதி போட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த பிளாப்லா கண்டென்ட்லாம் நம்ம எழுதவே வேண்டாம். ஓகே, பட் பிகினராக இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் குறையும். ஓகே, அவ்வளவுதான். ஓகே, சிம்பிள் தான்ப்பா. 120+ தான் சார் போட முடியுது, பட் மை டார்கெட் இஸ் 160+. கண்டிப்பாக போடலாம். 120ன்றது மோர் ஆர் லெஸ் ஆவரேஜாக எல்லாரும் எடுக்கலாம். ஓகே, ஆவரேஜாக உங்களுக்கு கான்செப்ட்ஸ் தெரிஞ்சாலே எடுக்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக 150+ ஈஸியாக போடலாம். ஸோ 150+க்கு மேலே ஒரு ப்ளஸ் எடுக்கிறீங்கன்னா உங்ககிட்ட மிஸ்டேக் இருக்கவே கூடாது. ஓகே, மிஸ்டேக் இல்லாமல் பண்ணீங்கன்னா 160 போகலாம். ஸோ இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக 150 எடுக்கலாம். ஓகே, மோர் ஆர் லெஸ் 150 ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ ப்ராக்டிஸ் மட்டும் நல்லா பண்ணீங்கன்னா போதும், ஈஸியாக 150+ எடுக்க முடியும். 160ன்றது கொஞ்சம் உங்களோட எஃபோர்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா 160+ எடுக்கலாம், ஆனால் 150+ ஈஸியாக எடுக்கலாம். ஸோ 120ன்றது ஒரு ஆவரேஜ் மார்க் தான். நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்னும் நிறைய கான்செப்டில் லேகாக இருப்பீங்க. ஓகே, ஸோ ஒன்று மிஸ்டேக் என்னவா இருக்கலாம், உங்களோட கான்செப்ட்ஸில் லேகிங் எங்கன்னா இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அந்த கான்செப்டில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை சால்வ் பண்ணுறப்ப தான் அந்த லேகிங் எங்கே நம்ம லேக் ஆகிறோம்னு தெரிஞ்சுக்க முடியும். அதை மட்டும் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ஈஸியாக எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ இந்த செஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் ஒரு கிளாஸஸில் நம்ம மீட் பண்ணும். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 6:30க்கு நமக்கு இண்டக்ஷன் மிஷின் கிளாஸ். ஓகே, இண்டக்ஷன் மிஷினோட ஸ்டார்டிங் கிளாஸு. ஓகே, எல்லாராலையும் கண்டிப்பாக 150 ஈஸியாக எடுக்க முடியும்ப்பா. ஸோ இல்லை நான் மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னாலும் 140 ஆச்சு எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்